வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அகைன் 1 வீக் அப்புறமா ஒரு லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்கே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா சண்டே மார்னிங் நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துங்கிற கன்ஃபியூஷன் வராது, அதனால தான். ஸோ மார்னிங் வந்து இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. நீங்கள் சண்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இட்லி வச்சா சாம்பார் வைப்பீங்களா, சட்னி வைப்பீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிங்க் பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரமாக குமிஞ்சிருச்சு. நம்ம எப்போல்லாம் சமைக்கிறோமோ அப்போ சிங்க் ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்கும். காஃபி போட்டது, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது, அங்கங்கே யூஸ் பண்ண பாத்திரம்லாம் சேர்ந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நான் சரின்னு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம லஞ்ச் பண்ணும்போது அது ஒரு பாத்திரம் மறுபடியும் குமிஞ்சிரும். இப்படி பாத்திரம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் சமைக்கிறோமோ பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே சில பேர் வந்து சமைக்கிறனாலே பயப்படுவாங்க. ஹோட்டலில் சண்டே சமைக்காமல் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு போங்க. நாங்களாம் சண்டே வந்து வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டதில் அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை பார்க்கும்போதே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு பூனைக்குட்டி அடிக்கடி வரும். இன்றைக்குமே வந்திருந்தது. அது சண்டேனாலே மேக்ஸிமம் வந்துடும், நான்வெஜ் வைப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஆனப்போ மனசு வரல, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சேவு தான் இருந்துச்சு. சேவு சாப்பிடுமான்னு ஒரு கன்ஃப்யூஷன்லேயே வந்து வச்சோம். ஆனால் சாப்பிட்ருச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியம், பூனை கூட சேவு சாப்பிடுமா? பால் குடிக்கும், பால் சோறு சாப்பிடும், மீன் ஏதாவது வச்சு சாப்பிடும். சேவு சாப்பிடுங்கிறது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, லெக் பீஸ் தான். அதை எங்கள் அம்மா வந்து நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய தடவை கழுவுவாங்க. ஏன்னா நாங்கள் அதிகமாக நான்வெஜ் நான் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். ஸோ சிக்கன் பிரியாணிங்கிறதுனால பிரியாணி மட்டுமே சாப்பிடுவேன். அதனால் அந்த ஸ்மெல்லு வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா கழுவுவாங்க. யூஸ்வலாகவே எங்கள் அம்மா ரொம்ப இந்த ஓசிடி ப்ராப்ளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழுவிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா. ஸோ அதனால் கழுவிக்கிட்டு எத்தனை தடவை மஞ்சள் பொடி எவ்வளோ போட்டாங்க பாருங்கள், அதை கழுவிட்டே இருப்பாங்க. இப்போ அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த சதையெல்லாம் வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு கழுவும்போது வந்துடும். கழுவிக்கிட்டே தான் இருப்பாங்க. மஞ்சள் பொடி போட்டு ஒருக்க கழுவுவாங்க, அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு ஒருக்க கழுவுவாங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு கழுவுவாங்க. நான் லாஸ்ட்டு வீக்கே வந்து மீன் வாஷ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி தான் சிக்கனையும் வாஷ் பண்ணுவாங்க. எப்படி இந்த சோப்பெல்லாம் போட்டு துணி துவைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் கழுவுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். நம்ம சுத்தமாக இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. பட் நம்மளை செய்ய சொன்னால் நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணுவோமான்னு இப்போ என்னைய பண்ண சொன்னால் நான் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். அது சிக்கனை தொடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா வந்து ஆனால் நான் அதெல்லாம் பார்க்காம, அம்மானாலே இப்படி தான் இருப்பாங்க போல், நல்லா கழுவிடுவாங்க. இப்படி கழுவிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், சிக்கனுக்கு வாயில் இருந்தாலும் அழுதுரும் போல், அப்படியே கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த பளிங்கு கல்மானி பளபளன்னு ஆற வரையும் கழுவிக்கிட்டே தான் இருப்பாங்க, சுரண்டி சுரண்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சப்பழம் எல்லாமே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போர் அடிக்கிறோம்ல, கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா பளபளன்னு கழுவி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேக்னேட் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். தேவையான அளவு வந்து வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இது எல்லாமே தேவையான அளவு. அதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் தான் தயிர் வாங்கியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற செஞ்ச தயிரை யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு அன்றைக்கி இல்லைங்கிறதுனால கடையில் வாங்கியிருந்தோம், அதான் ரொம்ப நல்லது. தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கடையில் இருந்து வாங்கும்போதே அந்த கோடு கோடாக போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. நம்ம கேட்டால் தான் சில கடையில் போட்டு கொடுப்பாங்க. அப்படி கோடு கோடாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கும். நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணாமல் பிரியாணியில் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணியில் போட்ட சிக்கன் வந்து எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் மசாலா ஆட் பண்ணாலும் அதில் இறங்காது. இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த பிரியாணியில் போட்ட மசாலா இறங்குதோ இல்லையோ, இது நல்லா அதில் பிடிச்சிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி அப்படியே நம்ம வெங்காயம், தக்காளி, சிக்கனை போட்டு வதக்கி சிக்கனை நீங்கள் நார்மலாக சிக்கன் பீஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இதில் போட்ட அந்த மசாலா வந்து பிரியாணிலே இறங்கி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே வைக்கலாம், அப்படிலாம் வெளியேயுமே வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இது மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணி 2 பக்கம் வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும். இப்படி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டா இது மசாலாவில் வந்து உதிர்ந்து வந்துடும். எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கப்புறம் 2யுமே போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால மறுபடியும் 2வது பாத்திரத்தில் வந்து மாற்றணும். ஸோ அதை 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையை பார்த்துடலாமா? ஒரு ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நீங்கள் கடையில் கேட்டனாலே ரூ. 5 பட்டை பாக்கெட் கிட்ட இது எல்லாமே இருக்கும். தனித்தனியாக வந்து வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக பேச்சுலர்ஸு, நியூலி மேரிட்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வாங்கிக்கோங்க. தனித்தனியாக நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் கூட குறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். இதில் வந்து எல்லாமே அளவாக இருக்கும். நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரூ. 5 பட்டை பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் போடுறதும் தவிர நம்ம பிரியாணிலேயும் வந்து தனியாக தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் அந்த ரூ. 5 பட்டை பாக்கெட் சொன்னேன்ல, அதில் இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடணும் எல்லாத்தையுமே. ஸோ பட்டை, பெருஞ்சீரகம், அதில் இருக்க நிறையாலாம் இருக்கும், கிராம்பு, அதெல்லாம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு வந்து தக்காளி நம்ம எப்போயுமே நிறையா போடக்கூடாது, ஒரு தக்காளி போட்டாலே போதும். ஸோ வெங்காயம் வந்து வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியுமே போட்டாச்சு. இதில் வந்து பச்சை மிளகாயுமே போடணும். பச்சை மிளகா பெருசாக நல்லா 1 கீறி போட்டாலுமே போதும். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த அரைச்சி வச்சதெல்லாம் போடணும்ல, அதெல்லாம் போட போகிறோம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயோட அந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி நம்ம அரைச்சது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை போட போகிறோம். 5 நிமிஷம் கழித்து நான் போடலாம். போட்ட எல்லா மசாலாவுமே எண்ணெயில் போட்டு நல்லா வேகட்டும். நம்ம கொத்தமல்லி, புதினாவை அரைச்சும் போட்டிருக்கோம். நம்ம லூஸ்லேயுமே போடணும். புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அது இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து வத்தப்பொடி, ஜீரகப்பொடி தேவையான அளவு வந்து 2மே சம அளவு 2மே சம அளவு இருக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனையுமே போட்டு இந்த வெங்காயம் தண்ணி நம்மளுக்கு வந்திருக்கும். வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஒரு பைண்டிங்காக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போம்போது தான் நம்ம அடுத்து சேர்க்குற அந்த அரிசி எல்லாமே போடணும். பிரியாணிக்கு வந்து எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணலாம். நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி, பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா அரிசி, என்ன அரிசி வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம். ஊற வச்சு அரிசி வச்சுருக்கோம். அந்த அரிசியை வந்து இதை எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அரிசியை வந்து ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா நம்ம பிரியாணி வரும்போது உடஞ்சி வந்துடும். அதனால் லைட்டாக கிண்டினாலே போதும். அது மாதிரி நம்ம இந்த லெக் பீஸை கிண்டினாலே பீஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக கிண்டினதுக்கப்புறம் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து 1 உலக்கு தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம். நீங்கள் வந்து 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ உப்பு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால் கரெக்டாக அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு அது மாதிரி உப்புமே கரெக்டாக போடணும். சிக்கனில் நம்ம அதிகமாக உப்பு போட்டு கழுவி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா கூட தண்ணியில் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சு லாஸ்ட்டாக சிம்மில் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எங்கேயுமே அடி பிடிக்காமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. அந்த சிக்கன் லெக் பீஸுமே வந்து பிஞ்சு போகலை.
சில பேர் பார்த்திங்கனாலே அந்த லெக் பீஸில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் உடஞ்சி பிரியாணியில் கலந்து போயிடும். நம்ம அதிகமாக விசில் வச்சாலோ இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றினாலோ கரெக்டாக இறக்கலைனாலோ இந்த மாதிரி வந்து ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க 2 விசில் வச்சுட்டு சிம்மில் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த 5 ரூபா பட்டை பாக்கெட் சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. போட்டு அது வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அது நல்லா வந்து வேகட்டும். இப்போ நம்ம மட்டனுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். நீங்கள் வந்து என்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான்வெஜ்னாலே நம்ம வந்து அதிகமாக வந்து தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. அரை தக்காளி போட்டால் போதும். அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் அம்மா தக்காளியே போட மாட்டாங்க, நான் தான் தக்காளி போடணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. கலர்ஃபுல்லாக அந்த ஒரு ரெட் கலரில் கிடைக்கும்ல, அதுக்காக வத்தப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நான்வெஜ்னாலே வத்தப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி தான் மெயினு. ஸோ இந்த 3 மசாலா போட்டு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி போட்டு அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டு மட்டனை வந்து வெங்காயத்தோடு வேக வைக்கும்போது அந்த வெங்காயமும் மட்டனும் சேர்ந்து வேகும்போது தண்ணி ஊற்றாமல் அது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் கடைசியாக தான் போடுவாங்க. மசால் பொடியெலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மட்டன் அதெல்லாம் நல்லா வேகட்டும். நம்மளுக்கு சுக்கா கன்சிஸ்டன்சி வரணும்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணி தேவையில்லை. கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும்னா தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து மட்டன் பொடி தான் போட்டிருக்கோம். சில பேர் வீட்டில் அரைச்ச மட்டன் பொடியும் போடுவீங்க. நாங்கள் கடையில் வாங்கி தான் எப்போயுமே மட்டன் பொடி போடுவோம். மட்டன் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ எனக்கு வந்து பிரியாணிக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் தேங்காய் அதோட சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி வேணும்னா நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் நல்லா சுண்டை வதக்குனிங்கன்னா அது சுக்காவாக ரெடி ஆயிடும். மட்டனால் ஈஸியாக வந்து வச்சிடலாம். தண்ணி ஊற்றலைங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்குது. ஸோ வந்து நல்லா தேங்காய் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வந்து ஒரு 3 விசில் எடுத்து வச்சிங்கன்னா ரெடி. நான் இதுக்கு முன்னாடியே விசில் வச்சுட்டேன். அதனால் 3 விசில் எனக்கு போதும். அது கறியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் இருக்குது. சில முத்துன ஆடுனா ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சின்ன குட்டின்னு தான் சொன்னாங்க. அதனால் டக்குன்னு வந்து வெந்துருச்சு. சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தா சிங்கு நிறைய மறுபடியும் பாத்திரம் நிறையா வந்துருச்சு. இப்போ தான் கழுவி முடிச்ச மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இதை வேறு கழுவணும். சரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் கிரேவி, தயிர் வெங்காயம் வச்சு சண்டே லஞ்சை வந்து முடிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சண்டே மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.